உங்க தங்கச்சி வந்து என் படத்துல அசின் ஃப்ரெண்டா பண்ணாங்க. இவங்க வாய்ஸ் கேட்டோன்னே தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்க யாருன்னு. இவங்க 2 பேரும் நல்லா வர வேண்டிய பொண்ணுங்க ஹீரோயினியா. இவங்க 2 பேரும் அம்மா ரோல் அண்ணிய ரோல்னு போயிட்டா. ஐயர் வீட்டு பையன் மாதிரி இருக்கா, மாப்பிள்ளைன்னு கிடைச்சா இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு. இப்பயே இவ்வளோ பிஸியாக இருக்கிறா, என்கரேஜ் பண்ணால் இன்னும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு தங்கச்சிக்கு பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு யாருக்கு அம்மா ரோல் கூப்பிட்டீங்க. ஆனால் என் தங்கச்சி நயன்தாராவோட அழகாக இருப்பாங்க. எனக்கு செந்தில் குமாரின்னு பேர் வச்சாங்க. எங்கள் அம்மா திட்டுவேன், ஏமா அந்த பேரை வச்சிருக்கிற. எல்லாரும் கேட்குறாங்க பையனோட பேர். காமெடி நடிகர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து அந்த எங்களுக்கு கொடுக்குற டைலாக் கூட அவங்க தான். போடலாம் பிடிக்காத. நான் நிறைய வாட்டி உங்களை சாரிலேயே பார்க்குறேன். எனக்கு சாரியே பிடிக்கல. கீழே விழுந்துருவேன், வெளியில கட்டிட்டு தெரிஞ்சேன். நான் அந்த ஷூட்டிங்லேயே நிறைய தடவை கீழே இப்போ ஓகே, இப்போ நீங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ ப்ரப்போசல் மேரேஜ் பண்ணிருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஸோ உங்க ஹஸ்பண்டை என்ன பார்த்து ரசிச்சிங்க நீங்க? அவர் அழகா இல்லை? அழகு. அவ்வளோ அழகு. அம்மா பார்த்தோன்னு சொன்னாங்க, ஐயர் வீட்டு பையன் மாதிரி இருக்கா, மாப்பிள்ளைன்னு கிடைச்சா இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே அவரை வந்து ஒரு 7 பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நான் வந்து கல்யாணம் இப்பயே சொல்லுவாரு, அவங்களோட இருந்திருந்தா நான் வாழ்ந்திருப்பேன், உன் கூட வந்து நான் வாழவே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஷூட்டிங் போயிட்டே இருக்கிறேன்ல, அதனால என்னை இப்படி தனிமைப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சொல்லுங்க அடுத்த தடவை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஒரு வயசுக்கு மேல உங்க பிடிச்சாலும் பிடிக்கல முகத்தை பார்த்தா இருந்தாலும் எங்க வாழவே இல்லை. நான் வாழ்ந்ததே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் தான் போயிட்டே இருந்தேன். அது இப்பயாவது சரி வீட்டில் இருப்பான்னு பார்த்தா சீரியலுக்கா நீ போறேன்னு சொல்லி திட்டுவாரு. ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது நீங்க தான்? இல்ல, அவர் தான். அவர் சொல்ல வச்சிட்டீங்க? ஆமா. ஓகே, எப்படி ப்ரப்போஸ் எப்படி பண்ணாரு உங்களை? நான் வந்து எங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். இவர் வந்து நான் உன்னை லவ் பண்றேன், உங்க மாமா உனக்கு மேட்சிங்கே கிடையாது அப்படின்னா. அவங்க வந்து பிரசிடென்ட் ஊர்ல மாமா பையன் ரொம்ப கோடீஸ்வரங்க. நான் அவரை கட்டியிருந்தா நான் அந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன். இவர் வந்து அவர் உனக்கு மேட்சிங்கே கிடையாது, கருப்பா இருக்காரு, நான் தான் உனக்கு மேட்சிங்னு சொல்லி கேட்டதுனால அவருக்கு எதுவுமே தெரியல. வில்லேஜில் அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவர் நான் தான் உனக்கு மேட்சிங், நான் தான் கரெக்டாக இருப்பேன்னு சொன்னாட்டி நானும் யோசிச்சுட்டு ஓகே, அம்மா வேற சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த வயசுல நீங்க கல்யாணம் பண்ணீங்க? 18 வயசுலேயே பண்ணிட்டேன். 18 வயசுல? குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு 20 வயசு இருக்கும். அப்படியா? அத பெரிய ஓகே. அடுத்து 2 குழந்தையுமே 20 21 2வது குழந்தை 23 வயசுல பெற்றேன். ஃபர்ஸ்ட் குழந்தை 20 வயசுல பிறந்துட்டாங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வீட்டுக்கு வர்றது உண்டா? டாக்டர்ஸ் நிறைய வருவாங்க. ஃபங்க்ஷன்லாம் போவோம் நாங்க. அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது அவங்க ஒய்ஃப்லாம் நீங்களாம் ஒண்ணா பேசுவீங்களா? ஒண்ணா பேசுவோம். சில பேர்கிட்ட சொல்லாமே இருந்தாரா, ஆனா அவங்களே கண்டுபிடிச்சு மேடம் வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கோம். அப்போ தெரியுதுல உங்களை பத்தி அவருக்கு? தெரியும். அப்ப மட்டும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் அவருக்கு. அப்ப மட்டும் வருது. ஆமா, அப்ப மட்டும் கொஞ்சம் சொல்லிடுவாங்க, இதுல நடிச்சிருக்காங்க அதுல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவார் பெருமையா. அதுக்கப்புறம் வீட்டுல அதை காட்டிக்க மாட்டாரு என்கிட்ட. சரி, இப்போ நீங்க வரும்போது உங்க குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பாங்களே? ஆமா, அதான் 6 மாசம். எப்படி நீங்க ஒரு தாயாவும் இருக்கணும் நடிகையாவும் இருக்கணும், எப்படி சமாளிச்சீங்க? சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ண. எத்தனை சிஸ்டர்ஸ் உங்களுக்கு மொத்தம்? இது நாள் வரை நான் சொன்னது இல்ல, மீனால் மட்டும்தான் தெரியும். மீனா மாதிரி எத்தனை சிஸ்டர்ஸ் மொத்தம் உங்களுக்கு? நாங்க 5 பேர். நீங்க 5 பேரா? பரவாயில்ல. ஏன் மத்தவங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வரல? இல்ல, அவங்கலாம் அங்க மதுரையில செட்டில். மதுரையிலே செட்டில். இப்ப நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. ஆமா. ஓகே. உங்க மாமியார் வீட்ல எல்லாம் எப்படி பாக்குறாங்க நீங்க நடிக்கிறது? அவ சீரியல் பார்த்துட்டு, படம் அவங்க பார்த்ததில்ல, சீரியல் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. பக்கத்து வீட்ல எல்லாம் என் மருமகன் அடிச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. வில்லன் இவரு தான் உங்க ஹஸ்பண்ட்? ஆமா. ஓகே.
அவங்க ஓகே சொன்னதுனாலதான் நடிக்கவே விட்டாரு, ம். இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாரு. அது உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்ல, யார் ஆமா, சப்போர்ட்டும் இல்லாம இந்த சப்போர்ட்டிங். அளவுக்கு நீங்க கிரேட்டா வந்தது ரொம்ப பெரிய ஆமா. விஷயங்க அது. அப்பா எங்க 2 பேருக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால, சம்பாரிக்கன்ற ஒரு வெறி இருந்துச்சு. அதனால தான் யாரோட சப்போர்ட்டிங் இல்லாம, ம். நானும் என் தங்கச்சியுமா ட்ரை பண்ணி வந்தது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் எப்படி? அவங்க கேரியருக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா எப்படி? அதெல்லாம் நான் என்ன என்ன அவங்க வந்து என்ன ரோல் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் அவங்களுக்கு ஓகே. பண்ணிக்கிருவாங்க. அவங்க ஓகே. ஓகே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இல்ல. நீங்க 2 பேரும் ஒண்ணா வெளியில போறீங்கன்னு வச்சுங்க. ஆ, நீங்களும் உங்க ஆ, சிஸ்டரும். ஆ. யாருக்கு மோர் ஆடியன்ஸ் இருக்காங்க? 2 பேர் அவங்க வெளியில போனா நான் தான் அவங்க தான் சீரியல் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களையும் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, என்னையும் கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்க நடிச்ச படத்த என்னையும் கேட்டிருக்காங்க, நான் நடிச்ச படத்த அவங்கள கேட்டிருக்காங்க. ஓகே. அதே மாரி எங்க அக்கா யாராவது வெளில போனாங்கன்னா, வாய்ஸ கேட்டு நீங்க தான அந்த சீரியல் பண்ணீங்க, படம் பண்ணீங்கன்னு ம். அவங்க உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. "ஏடி நம்பவே மாட்றாங்க. கேட்குறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு தங்கச்சிக்கு பண்ணிருவாங்க. ம். பண்ணிட்டு யாருக்கு அம்மா ரோல் கூப்பிட்டீங்க? அவங்க அம்மா ரோலே பண்ணதில்ல. ம். இன்ன வரையும் தனி ரோல் தான் பண்ணிட்டு ஓகே. இருக்காங்க. தனி கேரக்டர். இண்டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ். ஆமா. அப்ப கேட்பாங்க. யாருக்கு அம்மா ரோல் கூப்பிட்டீங்கன்னு கேட்பா. ம். என்னையவே திட்டுவா. அதுக்குள்ள போய் நீ அம்மா ரோலா நடிச்சிட்டு இருக்கிற ம். அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ப எத்தன வயசுல நீ அம்மா ரோல் பண்ணுவ? இப்பயே பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னுவா. ம். அப்ப அவங்க கேட்டோன்னே அத மிரட்டிருவா. ம். யாருக்கு நீங்க அம்மா ரோலுக்கு கேட்டீங்க? யாருக்கு பேசணும் நீங்க? அப்படின்னு. ம். அப்புறம் செந்திக்குமாரி மேடம் தானே நீங்க? இல்ல. அவங்க நம்பர் இதுன்னு சொல்லி குடுத்து விட்டுருவா. ம். அப்புறம் நான் பேசி நான் நடிப்பேன். அவங்களுக்கு அம்மா ரோல் வந்தா பண்ணவே மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. ஆஹா, அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. அவங்க இளமையா தெரியணும்னு ஆமா. நினைக்கிறாங்க. அவங்க இளமையானவங்க தான். இளமையானவங்க தான். ஆமா. ஏன்னா 2 வயசு தானே வித்தியாசம் 2 பேருக்கும். 2, 3 வயசுன்னு நெனைக்கிறேன். ம். அது உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கு? 2வது இல்ல 3 வயசு. 3 வயசு. ஆமா, ஓகே. ஓகே. சின்ன வயசுல நீங்களும் உங்க தங்கச்சி இருந்திருப்பீங்க. ஆமா. சின்ன வயசுல நெறைய சண்டை வருமா? சண்டை வந்ததில்ல. ரொம்ப பாசமா தான் இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துல கூட சண்டை போட்டது இல்லையா? போட்டதில்ல. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அம்மாவா? அப்பாவா? அம்மாவ. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். நீங்க அம்மா செல்லம். ஆமா. அவங்க? 2 பேருமே அம்மா, அப்பா. அப்பா ரொம்ப எங்களுக்காக உழைச்சிருக்காங்க. ம். அவர மறக்க முடியாது. சின்ன வயசுலயே ஒரு 17 வயசுல இறந்துட்டாங்க. ஓ! சாரி. ஆக்சிடென்ட் ஆ. ஆகி. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள எல்லாத்தையும் பார்த்து வளர்த்தாங்க. ம். அப்புறம் நாங்க பெருசாயிட்டு தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டோம். ஓகே. இப்போ மனசுக்குள்ளேயே ஒரு தாஜ்மஹால் கட்டணும்னா யாருக்கு கட்டுவீங்க? உங்க அம்மாவுக்கு. கணவருக்கா? குழந்தை அம்மாவுக்கு. அம்மாக்கா? ம். ஷூர். ஷூர். பாத்துட்டு இருப்பாரு உங்க ஹஸ்பண்ட். நான் சொல்லிட்டேன். பரவால்ல. பரவாயில்ல. அம்மாக்கு அம்மாவுக்கு தான் தான் கட்டுவேன். அம்மாக்கு தான் ம். கட்டுவீங்க. பரவாயில்ல. உங்க அம்மா ரொம்ப ரொம்ப லக்கி. அம்மான்னா உயிரு. சோ நீங்க சினிமாக்கு வரது பத்தி உங்க அம்மா என்ன நினைச்சாங்க? எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க சந்தோஷம். நடிக்கிறது. கருணாஸ் சார் கூட ஒரு தடவ கேட்டாரு. உங்க 2 பேத்தையும் வயித்திலேயே வந்து ம் நடிகையா அந்த பால் ஊட்டி நடிகை ஆக்கணுன்னே வளர்த்துட்டாங்களா? 2 பேரும் இப்படி நடிக்கிறீங்கன்னு கேட்டாரு. ம். பாரதி ராஜா சார் அவங்களும் கேட்டாங்க. ஒரு படம் என்னோட படம் பார்த்தாரு. பார்த்துட்டு என்னைய முன்னாடியே நான் உன்னைய பார்த்துருந்தேன்னா, உன்னைய ஒரு குட்டி ராதிகாவா ஆக்கியிருப்பேன் அப்படின்றாரு. ம். அதனால நெறைய பேருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பண்றது, அந்த ஸ்லாங்கு ம். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள வாய்ஸு ம். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்ப ஆன்மீக விஷயத்துல நீங்க எப்படி? கடவுள்ல ரொம்ப ரொம்ப நம்புறவங்களா? கடவுளே இல்லன்னு சொல்றீங்களா? என்ன மாரி டைப்? கடவுள் இருக்காரு. ம். ஆனா நான் வந்து ரொம்ப கோயில் இதுக்கெல்லாம் போமாட்டேன். போறதில்ல. பிஸியா இருக்கிறதுனால இப்ப போறதில்ல. மனசுக்குள்ளே வேண்டிக்கிருவேன். அதுதான் கிரேட்டஸ்ட் வேண்டதுமா ஆக்சுவலா. சில பேர் நெறைய பணம் போடுறது, சாமி ஆமா. அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு, அது ஆனா சாமி இருக்காங்க. நான் வேண்டுவேன். ம். பெருசா காட்டிக்க மாட்டேன். கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்பிக்கை ரொம்ப இருக்கு. அதுக்கு போடுறதில்ல. போடுறது முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. ஆனா கடவுள் உங்க கூட தான் இருக்காருன்னு இருக்கார் தெரியுது. கண்டிப்பா. அதான் நான் பேர கூட மாத்திக்கிறல. ம். எனக்கு செந்தில் குமாரின்னு பேர் வச்சாங்க. ஆ. எங்க அம்மாவ திட்டுவேன், "ஏம்மா அந்த பேர வச்சிருக்கிற?" எல்லாரும் கேட்குறாங்க, பையனோட பேருன்னு சொல்லிட்டு. ம். சினிமால வந்து எவ்வளோ பேர் ஸ்டைலா மாத்திருக்கிறாங்க ம். பேரெல்லாம். நான் மாத்தல. முருகனோட பேர் வச்சாங்க, ம். அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திக்கிறல. ம். அந்த பேரே வச்சுக்கிட்டேன். நைஸ். ஆனா எல்லாரும் கேட்குறப்ப, "செந்தில் குமாரியா? செந்திலா?" அப்படியே கேட்பாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும். ம். அப்புறமா சரி ஓகேன்ட்டுவேன். சரி அது ராதிகா. புது மாரியான பேருங்க. இந்த மாரி பேர் யாருக்கும் இல்ல. ஆமா, இட்ஸ் நைஸ். ஆனா லக்கி நேம் உங்களுக்கு. ஆமா. நல்ல
ஜெயிச்சு கொடுக்குது இந்த பேரு. ஆமா உங்க தங்கச்சிக்கு மட்டும் என்ன அம்மா வச்ச பேர் தான் ஜெயிச்சு ஆமா கொடுக்குது. அம்மா சரிங்களா? வச்சிருக்காங்க. ஆமா அவங்களுக்கு நயன்தாராவோட பர்த்டே தான். ஆஹா. ஆமா ஆனா என் தங்கச்சி நயன்தாராவோட அழகா இருப்பாங்க. ம்ஹும். இப்பவும் நேர்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க. ம்ஹும். எங்களால தான் பார்க்க முடியாம போச்சு. நீங்க கூட்டு வரலையே கூட. ஆமா அவங்க ஷூட் போயிட்டாங்க, இல்லைன்னா வந்திருப்பாங்க. அடுத்த தடவை அவங்கள பாக்குற நேரம் ஓகே உங்களை பார்த்த மாதிரி அவங்களையும் பார்த்து பேசுறேன். ஓகே பேசுங்க. இப்போ நீங்களும் உங்க தங்கச்சியும் எத்தனை படத்துல ஒண்ணா சேர்ந்து நடிச்ச படங்க? ஒரு 3 படம் இருக்கும். ம். பேய் மாமா, பட்டத்தரசன், கோலி சோடா. அது அது அதுல வந்து 2 பேரும் நிக்கணும்ல. அதுல வந்து அவ அவ விட்டு குடுப்பா. "நீ ம். நீ நில்லு ஃபர்ஸ்ட்டு, நான் பின்னாடி நிக்கிறேன்" ஓ. அப்படின்னுவா. அதுல "நீ வா, அப்புறம் ஃபேஸ் தெரியாது முன்னாடி வான்னா" யார் நின்னா என்ன? உன் ஃபேஸ் தெரிஞ்சா என்ன? என்னது தெரிஞ்சா என்னன்னுவா. ம். அதெல்லாம் விட்டு குடுப்பாங்க. ம். அது சில காமெடி நடிகர் பேர் சொல்ல விரும்பல. ம். அவர் வந்து அந்த எங்களுக்கு குடுக்குற டயலாக்க கூட அவங்க தான் பேசணுன்டுவாங்க. ம். வந்து முன்னாடி அவ்வளோ படம் நடிச்சுட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப வளர்ந்து வரவங்களுக்கு விட்டு குடுக்குறது கிடையாது. நிறைய பேருக்கான டெண்டன்சி இல்ல. விட்டு ஆமா. கொடுக்குற டெண்டன்சியே இல்ல. என்னம்மா இப்பதான் ஏதோ அந்த படத்துல வர்றது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறேம்மா, கெஞ்சி கேட்டு வாங்கி ம். வந்து நிப்பாங்க. நான் முன்னாடி நிக்கிறேன், நீங்க கொஞ்சம் பின்னாடி நில்லுமான்லாம் கேட்பாங்க. ஆ. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பா. ஆமா அது நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தா நீங்க பழகிருப்பீங்க. ஆமா ஆனா டக்குன்னு வரவங்களுக்கு அது கொஞ்சம் இடிக்கும். ஆமா. அதாவது அடுத்தவங்கள தள்ளி விட்டுட்டு வளரக்கூடாது. கண்டிப்பா. அது அது எனக்கு பிடிக்காது. அவங்க அவங்க டேலண்ட்ல அவங்க வளர்ந்து வரணும். அடுத்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ம். நம்ம தான் பெருசா தெரியணும் No, அந்த மாதிரி. சீனியர்ஸ்னாக்கா they should help the junior. ஆமா. இப்ப நான் வந்து மனோபாலா சாரோட இப்போ ஒரு படம் எண்ணெய் சுடும் பணியில் வர ம், ம், முடிச்ச அந்த படம். மனோபாலா சார் ஒய்ஃப். எனக்கு காமெடி அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு ஒவ்வொரு பேசுமா நீ பேசுமா நான் திருப்பி பேசுவேன். உனக்கு தோண திருப்பி அடின்னு டைலாக். அதாவது வந்து நான் பேசிட்டு போவேன். fluent. அவங்க கொடுத்த டைலாக் ஒண்ணு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், உனக்கு எது தோணா திருப்பி சொல்லு. தப்பா இருந்தா கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாரு மனோபாலா சார். என்ன பண்ண அந்த மாதிரி சிகரங்கள்லாம் இப்ப இல்ல. ஆமா. சரி, இப்ப நீங்க வீட்டுல இருக்கும் போது வீட்டு சாப்பாடு, வெளியில போனா அந்த சாப்பாடு, ஷூட்டிங் சாப்பாடு. ஆஹா. நிறைய பேருக்கு ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிடறதுனால உடம்பு சரியில்லாம போகுது. அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா இல்ல, உங்களுக்கு? நான் ஷூட்டிங் சாப்பாடே சாப்பிட்டதில்ல. அப்புறம் எப்படி வெளியூர் ஷூட்டிங் போனா? ஷூட்டிங் போனா நான் தண்ணி, இளநீ, ஃப்ரூட்ஸ் இத மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். சாப்பிடவே மாட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ம். எப்படி இப்படி சாப்பிடாமயே இருக்கிறீங்க? எப்படிங்க இருக்க முடியும்னு. 10 நாள் ஷூட்டிங்னாலும் சாப்பிட மாட்டேன். ம். சாப்பிடாம தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிடாம இருந்தா உங்க ஹெல்த் என்ன ஆறுது? அதுதான் இன்ன வரை ஒண்ணும் ஆனதில்ல. கடவுள் புண்ணியம். ஆமா. ம். அதுதான் எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. "நீ நடிக்கவே போவேணாம். நீ சாப்பிடவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லி திட்டி இப்ப கூட கே.எஸ். ரவிக்குமார் சார் படத்துக்கு போயிட்டு வந்தேன். ம். அங்க அப்படிதான் சாப்பிடவே என்ன இல்ல. படம் அது? அது வந்து ஹலோ மிஸ்ஸஸ்ன்னு. ம். அவர் கூட நடிச்சிட்டு இருந்தேன். என்னோட வாய்ஸ வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. "நீங்க என் படம் பண்ணியிருக்கீங்களான்னு?" கேட்டாரு. ம். கேட்கவிட்டே நான் பண்ணலங்க சார், தங்கச்சி பண்ணியிருக்காங்க. நான் என்ன படம்? வரலாறு. ஓ, இவங்க தங்கச்சி வந்து என் படத்துல அசின் ஃப்ரெண்டா பண்ணாங்க. ம். இவங்க வாய்ஸ் கேட்டோன்னே தான் நான் கண்டுபிடிச்சேன் ம். இவங்க யாருன்னு. இவங்க 2 பேரும் நல்லா வர வேண்டிய பொண்ணுங்க ஹீரோயினியா. இவங்க 2 பேரும் அம்மா ரோல், அண்ணி ரோல்னு போயிட்டாங்க ம். அப்படின்றாரு. ம். இந்த சேரன் படத்துல தங்கச்சி சேர்ந்து அப்படியே அண்ணி ரோலுக்கு போயிட்டாங்கல்ல ம். அப்படின்றாரு. என் வாய்ஸ் எத்தனை வருஷம் நானே வந்து யார் கூட நடிச்சாலும் ம். மறந்துருவேன், தெரியாது. ம். நிறைய பேர் கேட்பாங்க. நான் என்னை மேக்கப் மேன்ல இருந்து எல்லாரும் கேட்பாங்க. ம். எனக்கு தெரியுதா மேடம், நான் அந்த படத்துக்கு போட்டேன், அந்த படத்துக்கு போட்டேன், எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா அவர் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ பெரிய டைரக்டர் நான் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சு கேட்குறாரு. ம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவர் நான் கேட்டது. அதுதான் கேட்டேன். உங்களுக்கு பாட பிடிக்காதான்னு கேட்ட காரணம் அது ஆமா. ஒண்ணுதான். சில இடத்துல என்னை தெரியலனாலே நான் வாய் திறந்தேன்னா வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சது. ம். நீங்களா மேடம்னு சொல்லி ஓடி வந்துருவாங்க. ம். நிறைய பேருக்கு வாய்ஸ் தான். அது ஒரு ஆமா. அட்ராக்ஷன். எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அதே மாதிரி டப்பிங் நான் கொடுக்கல, வேற யாராவது பேசுனாங்கன்னா மேட்சே ஆகாது. ம். பண்ணவே முடியாது. நான் நடிச்சதே வேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு எது ரொம்ப பேஷன்? உங்களுக்கு என்ன சுடிதார் போடலாம் பிடிக்காதா? நான் நிறைய வாட்டி உங்களை சாரிலேயே பாக்குறேன். என்னோட சாரி வந்து யூனிஃபார்ம் மாதிரி படம் சீரியலுக்கு மட்டும்தான். ம். மற்றபடி வீட்டில் நான் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் எது வச்சாலும் நான் சாரியே கட்ட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சது? சுடிதாரு வேற ஏதாவது மாடல் ஃப்ராக் அந்த மாதிரி அப்படியா? தான் ஓகே. போடுவேன்.
இது வந்து யூனிஃபார்ம் உங்களை எனக்கு. நான் ஃப்ராக்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. எனக்கு சாரியே பிடிக்காது. சாரியே பிடிக்கல. என்ன கீழே விழுந்துருவேன் வெளியில கட்டிட்டு தெரிஞ்சேன். நான் அந்த ஷூட்டிங்லேயே நிறைய தடவை கீழே விழுந்துருக்கிறேன், அச்சோ. தடுக்கி விட்டு. அதனால சாரியே எனக்கு பிடிக்காது, கட்டவே மாட்டேன். இப்போ நிறைய சீரியல் நீங்க பண்ணிட்டு ம். நிறைய சீரியலுக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன சீரியலுக்கு? நிறைய சீரியல் பண்ணல, ஒரு 4 சீரியல் தான் பண்ணியிருக்கிறேன். 4மே ஒவ்வொரு சீரியல் 4 வருஷம் போச்சு. அதில் ஃபர்ஸ்டே எனக்கு சரவணன் மீனாட்சியில் வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. ஓ லவ்லி. மதர் ரோலுக்கு, மாமியார் ரோலுக்கு வானத்தை போலையிலையும் அவார்டு வாங்கினேன் சன் டிவியில். அதுக்கப்புறம் அவங்க சில பேர் கேட்பேன், நீங்கள் எத்தனை சீரியல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு. நான் ஒரு 50 சீரியல் வாங்கினேன், ஒரு அவார்டு கூட வாங்கலாம்னு. ஏன் அப்படின்டா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்னோட அதிர்ஷ்டம் அப்போ ஃபஸ்ட்டு சீரியல்லே அவார்டு கிடைச்சது. சன் டிவிலையும் போனோன்னே அவார்டு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க விருது வாங்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவாரா உங்க வீட்டுக்காரரு, இல்ல அதுவும் இல்லையா? அதெல்லாம் பெருசாவே அவர் மெயின் பண்ணிக்கிற சாதாரண மாட்டாரு. விஷயம் மாதிரி எடுத்துக்கிறாரு. ஆமா, என்னை என்கரேஜ் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இது இப்பயே இவ்வளவு பிஸியா இருக்கிறா, என்கரேஜ் பண்ணா இன்னும் எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சிருவா. நிறைய ப்ரோக்ராம்லாம் நான் தவிர்த்திருக்கிறேன், இவரு ஏதோ கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல இருக்கிறப்ப இருந்துக்கிறோம், போக வேண்டாம்னு சொல்லிட்டு போக மாட்டேன். அதனால என்னை என்கரேஜே பண்ண மாட்டாரு. திரும்ப எதுக்காவது போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாரு. எது பண்ணாலும் மட்டம் தட்டி தான் பேசுவாரு. ஓகே. உங்களுக்கு 2 படங்க வருது. ஒண்ணுத்துல வந்து த்ரூ அவுட் கேரக்டர், அதாவது நீங்க தான் மெயின். அந்த படத்துல ஒரு மெயினான கேரக்டர். ஃபுல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் ஷூட்டிங் வருது, கண்டினியூஸா வருது. ஆனா பேமெண்ட் ரொம்ப கம்மி. இன்னொன்னு உங்களுக்கு 2-3 சீன் வருது, ஆனா பேமெண்ட் ரொம்ப அதிகம். எதுக்கு போவீங்க? எந்த கேரக்டர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் பண்ணுவேன். பேமெண்ட் பத்தி பிரச்சனை இல்லை. என்னோட கேரக்டர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இதுதான் பண்ணுவேன். ஆனா கம்மியான டேஸ் குடும்பத்தோட நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதை பத்தி யோசிக்க அது மாட்டீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதை யோசிக்க மாட்டேன். அவங்க பழகிக்கிட்டாங்க. ஆமா, பழகிக்கிட்டாங்க. சரி, ஓகே. எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, ராதா அம்பிகா மாதிரி ஒரு காதல் பரிசு இந்த படம்லாம் அது மாதிரி 2 பேரும் நடிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டோரி எழுதி கூப்பிட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு. அவங்க சொந்த கேட்டீங்களா, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்னா வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு படம் நீங்களா எடுக்கிறீங்க, கதை எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஏன்னா லக்கி சிஸ்டர்ஸ் ஹிட் ஆகும் படம் சொல்லிட்டாங்க, எழுதி வைப்பாங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. பட் கவலைப்படாதீங்க, நீங்க கூடிய சீக்கிரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது உங்க படம் எல்லாமே ஹிட் ஆகுது. லக்கி ஆர்டிஸ்ட் நீங்க. கண்டிப்பா. இன்னும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல உங்க சாமானை விட விருதுகள் அதிகமா இருக்கும். ஆமா இருக்கு. இந்த சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நன்றிமா. தேங்க்யூமா.